நாட்டின் உயர்வே உங்க இலக்கு. தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். ஒட்டுமொத்தமா வெளிப்படைத்தன்மை இல்லாமல், அதுக்கு சரியான வார்த்தை சொல்லணும்னா திருட்டுத்தனமா. ஏன்னா வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதும் திருட்டுத்தனமான்னு அர்த்தம் ஒன்று தான். இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கு. இப்போ ஒரு கோவிலுக்கும் அறங்காவலர் குழு நியமிக்கணும்னு சொன்னால் ஒருவர் மகளிர் இருக்கணும், ஒருவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் மேல் ஆர் ஃபீமேலுங்கிற காலம் கூட கிடையாது. இதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்க அரசாங்கம், எஸ் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் டிஃபெக்டிவ்னு. அப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஃபெக்டிவாக இருக்குன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய ப்ரூடண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஹோல் ப்ராசஸ் ஷுட் பி ஸ்டார்டட் அஃப்ரெஷ். இதுக்கு கோர்ட்டுக்கு போகணுமா இந்துக்கள்? எவ்வளோ ஒரு மோசமாக, மிக கேவலமாக, கீழ்த்தரமாக இந்த அறநிலைத்துறை கமிஷனரும் அமைச்சரும் நடந்து கொண்டு வருவது என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. என்ன அராஜகம்! கோவில் ஃபண்ட் எடுத்து இந்த வேலையே பார்க்காத அதிகாரிகளுக்கு 108 சொகுசு கார். ஹவு கேன் தே டூ? ஹெச் ராஜா பேசுகிற தப்பாக இருந்தால் அதை மீம்ஸ் பார்த்துப்பாங்க. மயிலாப்பூரில் கபாலீஸ்வர் கோயிலில் கையில் இருக்கிற பணம், இஃப் மை இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கரெக்ட், அரவுண்ட் 80 crores. அதில் காலேஜ் கட்டுவீங்களா குளத்தூரில்? அது எதுக்கு யூஸ் பண்ணணும்? இந்த டைலாபிட்டட் டெம்பிள் ஷுட் பி ரினோவேட்டட். நான் அதுக்காக சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை டிசம்பர் 7 நேரில் சந்தித்து இதை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கேன். தி ஹோல் சிஸ்டம் இஸ் கரப்ட். ஒவ்வொரு அதிகாரியும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் யாராக இருக்கணும்? பக்திமானாக இருக்கணும். சும்மா இந்த ஈவேரா அண்ணாதுரை பேசி பிரயோஜனம் இல்லை. குயின்ஸ்லாண்டுக்கு டைம் பாராக எடுத்து வெங்கீஸ்வர் கோயில் இதுவும் சொல்கிறேன். ஏன்னா நான் குயின்ஸ்லாண்டு பற்றி 5 வருஷமாக பேசிட்டு அவர் நீங்கள் என்ன கிஷ்கிந்தா தானே. நீங்கள் ஒரு மினிஸ்டர் என்ன ஒரு குவாலிஃபிகேஷனில் மினிஸ்டர் ஆகிறாருன்னு பாருங்கள். கட்ட பஞ்சாயத்து பண்ணினா மந்திரி, அதுவும் அறநிலைத்துறைக்கு. ஏன்னா இதில் இவர் கோவில் சம்பந்தமாக இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணது மாவட்ட செயலாளராக இருந்தப்போ அதுக்கான எவிடன்சஸ் எங்கிட்ட இருக்குது. ஆகவே ஒரு மோசமான நபர் கோவில் நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கோவில் பணத்தை விரயமாக்கணும். அது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டு கட்டுவாங்களா? 3 கோவில் பணத்தை இங்கே கொண்டு வந்து வாட் இஸ் திஸ்? இந்த அரசாங்கம் உள்ளபடியே ஹிந்து சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் சேகர் பாபு அவர்களுக்கு ஸ்கின்னு திக்கா இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? முதல்ல குயின்ஸ்லாண்டை வெக்கேட் பண்ணு. கோவில் கோர்ட்டு தீர்ப்புங்கிறது கீழே நீங்கள் ஒளிஞ்சிக்காதீங்கிறேன் நான். நீங்கள் கோர்ட்டு, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கிற சர்க்கார் இல்லை இது. ஒன்று நான் ஹிந்துஸ் அதிகாரியாக இருக்காங்க, இல்லை கிரிப்டோஸாக இருக்காங்க. அதனால தே ஆர் டூயிங். நான் சார் கோர்ட்டு தீர்ப்பை தான் அவங்க குப்பையில் எரிஞ்சிருக்காங்கன்னு இவ்வளோ படிக்கிறேன். நீங்கள் நோ ப்ளீஸ் யூ டோன்ட் பி அன் அட்வொகேட் டு அன் ஆன்டி ஹிந்து கவர்மெண்ட் விச் இஸ் அவுட் டு டெஸ்ட்ராய் இந்து டெம்பிள். திருப்பியும் இந்த கேவலமான ஹிந்து விரோத அரசை டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி கேட்க வேண்டாம். ஏன்னா இந்த அரசாங்கம் திட்டமிட்ட இல்லை, மக்கள் புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த திராவிடியன் ஸ்டாக்கிஸ்ட் ஸ்டாலின் சேகர் பாபு காம்பினேஷன் இது ஹிந்து கோவில்களை அழிக்கிறதுக்காக தான் செயல்படுறாங்க. அதான் சொன்னேன் நான். பட்டா நான் கேட்குறேன், செத்து இருங்க. நீங்கள் புரியாத மாதிரியாக என்னை ஏமாற்ற வேணாம், மக்களை ஏமாற்ற வேணாம். நான் என்ன சொல்கிறேன், சிவில் ஒர்க்கெல்லாம் இவங்க செய்யறதே ஊழலுக்கா? நீங்க அறநிலைத்துறையை வெளியில போங்கிறேன்னா who are you? சேகர் பாபு உதயநிதி ஸ்டாலினுக்கு பின்னாடி கொடுக்கு பிடிச்சிட்டு போகிற தவிர வேற என்ன வேலை பார்த்துருக்கார்? சரி, குளத்தூரில் காலேஜ் கட்டுறது மிஸ்டர் பொன்முடியோட வேலையா, சேகர் பாபு வேலையா? ஹிந்து மத பண்டிகைகளுக்கே வாழ்த்து சொல்லாத ஒரு ஹிந்து விரோதி அல்லது ஹிந்து அல்லாதவர், ஹிந்துவை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர், அது எப்படி தலைவராக இருக்க முடியும்? அது யார் படம்னு தெரியல, ஏந்து நிற்கிறதுக்கே ஒருத்தனுக்கு முடியலையா, 9 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறானான்னு ஒரு டைலாக் வரும். எனக்கு அது எதில் ஞாபகம் இல்லை, நான் சினிமா ஜாஸ்தி போகிறதில்லை. அந்த மாதிரி இருக்கிற கோவிலையே நிர்வகிக்க துப்பில்லை, வக்கு இல்லை, திறமை இல்லை.
திராணி இல்லை இந்த அரசாங்கத்துக்கு. அதாவது சமீப காலமாக ஒரிசா, கர்நாடகா போன்ற மாநில அரசுகள் உண்மையாக செக்குலராக இருப்போம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி எவ்வாறு கிறிஸ்தவ முஸ்லீம் வழிபாட்டு தலங்களை அரசு நிர்வகிப்பதில்லையோ அதுபோல் ஹிந்து வழிபாட்டு தலங்களையும் நிர்வகிப்பதில்லை. தட் இஸ் தி செக்குலர் கவர்மெண்ட்ஸு ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த மாதிரியாக இருக்கின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கின்ற திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் ஹிந்து கோவில்களை முழுமையாக சட்டவிரோதமாக அழித்து விடுவது என்று முனைப்பு காட்டி செயலாற்றி வருகிறது. இது கண்டிக்கத்தக்கது, துரதிருஷ்டவசமானது. சட்டமன்றத்தில் HRNC மானிய கோரிக்கையில் திரு சேகர் பாபு அவர்கள் கொடுத்திருக்கின்ற திட்டங்கள் எதுவுமே அவர்களால் சட்டப்படி நிறைவேற்ற முடியாது. இட் இஸ் அல்ட்ரா வைரஸ் தேர் பவர்ஸ். அது அரசாங்கத்திற்கு, துறைக்கு மிகப்பெரிய பின்னடைவை நீதிமன்றங்களிலே கொடுத்திருக்கிறது. தி டிபார்ட்மெண்ட் ஹேஸ் காட் அ பிக் ஜோல்ட் இன் தி ஹை கோர்ட். இப்போ அவங்க தங்கத்தை உருக்கிறேன்னாங்க. கோர்ட் என்ன சொல்லிருச்சு? ட்ரஸ்டி இல்லாமல், அறங்காவலர் இல்லாமல் உருக்க முடியாது. கோவில் பணத்தை எடுத்து நாங்கள் கல்லூரி கட்டுறோம், நாங்கள் அதுக்கும் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ட்ரஸ்டி இல்லாமல் யூ கேனாட் ஆக்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கத்தினுடைய இது ஒவ்வொரு ஹிந்துவும் புரிஞ்சுக்கணும். இன்றைய தமிழக அரசாங்கத்தின் குறிக்கோள், நோக்கம் எல்லா கோவில்களும் இருக்கிற நிதியை ஸ்குவாண்டர் பண்ணிடணும். எந்த கோவிலும் காசோடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்து பல ஆண்டுகளாக கோவிலுடைய சொத்துக்கள், அதனுடைய அறக்கட்டளையை டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு கோர்ட்டு உத்தரவு இருக்குது. எவ்வளவு ஆகும்? ஒரு ஏசியோட ஆஃபீஸுக்கு ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமும் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டும் போட்டால் போதாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிஷனர், நான் அதுக்கு அவருக்கு புகார் அனுப்பியிருக்கேன், அறங்காவலருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு நயா பைசா கூட அவங்க செலவு பண்ண முடியாது. ஆனால் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க? அதுவும் அரசாணை இல்லை, சர்க்குலர் இல்லை, வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு ஈவோக்கும் 46(3) டெம்பிள் எல்லாம் 5 லட்சம் ரூபாய் கட்டணும். 46(2) டெம்பிள் எல்லாம் 3 லட்சம் ரூபாய் கட்டணும். 46(1) டெம்பிள் எல்லாம் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரை, அதனுடைய இன்கம்மை பொறுத்து. இந்த மாதிரியாக ஒட்டு மொத்தமாக வெளிப்படைத்தன்மை இல்லாமல், அதுக்கு சரியான வார்த்தை சொல்லணும்னா திருட்டுத்தனமாக, ஏன்னா வெளிப்படைத்தன்மை இல்லைங்கிறதும் திருட்டுத்தனமான்னு அர்த்தம் ஒன்று தான், இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த அரசாங்கத்துக்கு என்ன நிர்பந்தம் வந்திருக்கு? எப்படியாவது அறங்காவலர் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போது அறங்காவலர் நியமனமும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கிறது. அதோடு மட்டுமில்ல, ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதெல்லாம் எப்படி குவாலிஃபைடு பீப்புள் இருக்காங்களா, அந்த மாதிரியா ஒரு கமிட்டடு ஆஃபீஸர்ஸை வச்சு செயல்படுறாங்களான்னு தெரியல. அவர்கள் அறங்காவலர் நியமனம் பற்றிய அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுவே டிஃபெக்டிவ்னு சொல்லி நீதிமன்றத்தில் HRNC டிபார்ட்மெண்ட் ஒப்புக்கொண்டு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கோவிலுக்கும் அறங்காவலர் குழு நியமிக்கணும்னு சொன்னால் ஒருவர் மகளிர் இருக்கணும், ஒருவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் மேல் ஆர் ஃபீமேலுங்கிற காலம் கூட கிடையாது. இதை நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டிருக்க அரசாங்கம், எஸ் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் டிஃபெக்டிவ்னு. அப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் டிஃபெக்டிவாக இருக்குன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய ப்ரூடண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஹோல் ப்ராசஸ் ஷுட் பி ஸ்டார்டட் அஃப்ரெஷ். இதுக்கு கோர்ட்டுக்கு போகணுமா இந்துக்கள்? எவ்வளோ ஒரு மோசமாக, மிக கேவலமாக, கீழ்த்தரமாக
இந்த அறநிலைத்துறை கமிஷனரும் அமைச்சரும் நடந்து கொண்டு வருவது என்பது இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அப்ளிகேஷன் ஃபார்மில் பெண்களுக்கு ஒரு இடம் இருக்கணும், பட்டியல் சமுதாயத்தினர் இருக்கணும் அப்படிங்கிற விவரம் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கல. சரி, குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றின இதில் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தி பெஸ்ட் குவாலிஃபிகேஷன் டு பி எ ட்ரஸ்டி. அதாவது இந்த அறநிலைத்துறையினுடைய ஊழல்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தவருக்கு முன்னுரிமை தரப்படும்னு சொல்லியிருக்கணும் நியாயமாக பார்த்தா. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அதில் டிஸ்குவாலிஃபிகேஷனில், அறநிலைத்துறைக்கு எதிராக கேஸ் போட்டிருந்தா அது டிஸ்குவாலிஃபிகேஷனுங்கிறாங்க. கேஸ் எதுக்கு போடுறாங்க? ஒருத்தர் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், நீ கோவில் சொத்தை பட்டா மாற்றிருப்ப. இப்போ இதில் ஜெயங்கொண்டானில் நடந்திருக்கு, அந்த ரெட்ட பிள்ளையார் கோவில். அந்த கோவிலுக்கு 30 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த 30 ஏக்கர் நிலத்தை ரெவென்யூ அஃபீஷியல்ஸு இப்போ எந்த எஸ்எல்ஆர் காப்பி இருக்கு, ஏ ரிஜிஸ்டர் காப்பி இருக்கு. ஆனால் அதை இப்போ ஒரு கிறிஸ்தவ மிஷினரிக்கு பட்டா மாற்றிவிட்டு அந்த கோவில் அடிச்சிருக்காங்க. சரி, இங்கே முடிச்சூரில் என்ன நடந்தது? முன்னாடி கோவில் இருக்கு, பின்னாடி சர்ச் இருக்கு. கோவில்லையும் பட்டாவுக்கு கேட்டிருக்காங்க, சர்ச்சும் பட்டாவுக்கு கேட்டிருக்கு. சர்ச்சுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க, கோவிலுக்கு பட்டா கொடுக்காம அந்த ஆஞ்சநேயர் கோவிலை இடிக்க வராங்க. எதுக்கு? சர்ச்சுக்கு பாதைக்கு. இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமான ஹிந்து விரோதமாக ஒரு மிஷினரிகளின் கைக்கூலியாக இந்த அரசாங்கம் செயல்படுதுங்கிறதுக்கு முடிச்சூர் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஆகவே இந்த மாதிரியாக இவர்கள் குவாலிஃபிகேஷன் டிஸ்குவாலிஃபிகேஷனில் மிக தவறான ஒரு அணுகுமுறையை கையாண்டு கொண்டு இருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு முதல்ல இது 7/6/2021 சுவோமோட்டோ கேஸினுடைய ரிட் பெட்டிஷன் நம்பர் 574 2015 போட்ட கேஸுக்கான தீர்ப்பு. 224 பக்க தீர்ப்பில் 75 டைரக்டிவ்ஸ் கொடுத்துருக்கு இந்த சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது கவனமாக ஊடக நண்பர்கள் இதை ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர வைக்க வேண்டியது தர்மத்தின் நியாயத்தின் அடிப்படையில். ஹெச் ராஜா பேசுகிற தப்பாக இருந்தால் அதை மீம்ஸ் பார்த்துப்பாங்க. ஆனால் ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டே சேர்க்கணும். என்ன சொல்லியிருக்கு? இஃப் நோ ஹெரிடிட்டரி ட்ரஸ்டீஸ் டேக் கிளைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஹெரிடிட்டரி ட்ரஸ்டிக்கு தான் முன்னுரிமை. ஏன்னா டைரக்டிவ் நம்பர் 55, இஃப் நோ ஹெரிடிட்டரி ட்ரஸ்டீஸ் டேக் கிளைம் then steps must be taken to appoint non-hereditary trustee. The non-hereditary trustees must be from the religious denomination. This is paramount. நீங்கள் ஒரு சிவங்கோவிலில் சைவ சம்பிரதாயம், டினாமினேஷனுங்கிறது சம்பிரதாயம், சைவ சம்பிரதாயம் இல்லாதவர் அதில் நியமிக்க முடியுமா? முடியாதுங்கிறது ஜட்ஜ்மெண்ட். Judgment is very clear. Point 55, Directive 55 says the non-hereditary trustees must be from the religious denomination to which the temple belongs to. அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம், without the political background. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மோ சர்க்குலரோ வெப்சைட்டில் ஏற்றவே இல்லை, இன்னி வரை ஏற்றலை. அது எப்படி அப்போ சரியாக இருக்க முடியும்? திருட்டுத்தனமாக கரவேட்டிக்காரனை கொண்டு அங்கே ட்ரஸ்டியாக போடுறதுக்கான முயற்சி. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் இதில் டைரக்டிவ்ஸ் 55 கிளியர்லி சேஸ் வித்தவுட் தி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட். அதுக்கப்புறம் 63, தட்ஸ் மோர் எக்ஸ்பிளிசிட். All the employees and trustees concerned with the temples are made to be governed by the Tamil Nadu government servants conduct rules. There shall be prohibition for the person with political background to be appointed as a trustee or employee of the temple in any cadre. ஈவேரா சிலைக்கு மாலை போட்டவனா அர்ச்சகராக அறிவிச்சாங்க ஆகஸ்ட் 15. How can they do? கிளியராக இருக்குது ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் 7/6/2021 இந்த சர்க்கார் திராவிடியன் ஸ்டாக் சர்க்கார் வந்த பிறகு வித்தவுட் பர்சன் வித் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்
to be appointed as a trustee or employee of the temple in any cadre in view of Rule 14 of the Tamil Nadu Government Servants Conduct Rules. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்குது. அரசியல் பின்னணியில் இருப்பவர்கள் ட்ரஸ்டியாக இருக்க முடியாதுன்னு. ஆனால் எனக்கு ஃபோட்டோவே எடுத்து அனுப்புகிறாங்க. கரவேட்டி கட்டினவரெல்லாம் அங்கே உட்காந்து இதுக்கு ஃபார்ம் கொடுக்குறார். ஏன்னா ஃபார்ம் நோட்டிஃபை பண்ணலை, இதில் வந்து வெப்சைட்டில் அப்லோடு பண்ணலை. அப்லோடு பண்ணாமல் வந்து திருட்டுத்தனமாக கட்சிக்காரங்களுக்கு மாத்திரம் கொடுத்து ட்ரஸ்டி ஆக்குறது. எதுக்கு? ட்ரஸ்டி இல்லாமல் தே கனாட் ஸ்பெண்டு. இப்போது கோவிலுடைய உபரி நிதியை என்ன பண்ணணும்? கோவில் உபரி நிதி கிளியராக இதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட்டு 12/2/2018 ஜட்ஜ்மெண்ட்டில் மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களோட ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக இருக்குது. எக்ஸஸ் ஃபண்ட் இருந்தால் என்ன பண்ணணும்? மீன் மார்க்கெட் கட்டணுமா? என்ன அராஜகம்! கோவில் ஃபண்ட் எடுத்து இந்த வேலையே பார்க்காத அதிகாரிகளுக்கு 108 சொகுசு கார். How can they do? Section 92 is very clear. HRNC Act 1959 Section 92 clearly says the commissioner can transfer only 14% of the income of that institution. அது வருமானம் 10,000 ரூபாய் இருந்தாலும் 1,400 தான் பண்ணணும். 10 லட்சமாக இருந்தாலும் 1,40,000 ரூபாய். அதை தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டுக்கு. மீதியை தொட முடியாது. தொட்டால் அதிகாரம் இல்லாமல் ஒரு பணத்தை கை வைக்கிறதுக்கு பேர் என்ன? திருட்டு. அதானே? அதாவது இப்போ இன்றைக்கி என்ன நிலைமை? இதில் கவர்மெண்ட்டினுடைய HRNCE கவுன்சில் பக்கம் 154 அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய 504 ஜட்ஜ்மெண்ட்டு. Adding further, the learned special government pleader HRNCE stated that from the database so far collected for 40,695 temples, 6,414 temples are considered to be having damages. ஒன்று. அதுக்கு அடுத்து ஃபர்தராக 530 temples have been identified as partially dilapidated and 716 temples have been identified as severely dilapidated, and steps have been initiated to restore or renovate all 1,246 dilapidated temples. இந்த அரசாங்கம் வந்த அன்னிலேருந்து இன்னி வரை இந்த 8 மாதம் கிட்டத்தட்ட ஆகுது. இதில் ஒரு கோவிலாவது ரெனோவேட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கா? அதுவும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. வந்து 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிற கோவில்கள் ஏஎஸ்ஐனுடைய சூப்பர்விஷனில் HRNCE ஷுட் ரினோவேட். எதுவும் செய்யலை. ஆனால் இதை வந்து ரினோவேட் பண்ண போகிறோன்னு அஃபிடவிட் கொடுத்துருக்கு. ரினோவேட் பண்ணுறதுக்கு பதிலாக மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் கையில் இருக்கிற பணம், இஃப் மை இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கரெக்ட், அரவுண்ட் 80 crores. அதில் காலேஜ் கட்டுவீங்களா குளத்தூரில்? அது எதுக்கு யூஸ் பண்ணணும்? இந்த டைலாபிட்டட் டெம்பிள் ஷுட் பி ரினோவேட்டட். நான் அதுக்காக சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை டிசம்பர் 7 நேரில் சந்தித்து இதை செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, மாநில அரசாங்கத்திற்கும் இந்துக்களுக்கும் சொல்கிறேன், இந்துக்கள் அனாதைகள் அல்ல. ஏன்னு சொன்னால் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் 3 விதமான பவர் இருக்குது. ஒன்று சென்ட்ரல் லிஸ்ட், மத்திய அரசாங்கம் மட்டும்தான் அதில் சட்டம் இயற்ற முடியும். 2வது ஸ்டேட் லிஸ்ட், மாநில அரசாங்கம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும். 3வது லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு, மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். அதில் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் இஸ் கிளியர். இன் கேஸ் ஆஃப் கொலூஷன் பிட்வீன் தி ஸ்டேட் ஆக்ட் அண்ட் சென்ட்ரல் ஆக்ட், சென்டர்ஸ் ஆக்ட் ஷல் ப்ரிவைல். அதனால் பொதுப்பட்டியல் ஐட்டம் நம்பர் 18 வந்து டெம்பிள்ஸ் அண்டு ட்ரஸ்ட் கம்ஸ் அண்டர் கன்கரண்ட் லிஸ்ட். நீங்கள் கொஞ்சம் கூட இதில் கொடுத்துருக்கிறது 1246 கோவில் முழுமையாக அழிஞ்சு போயிருக்கு. நீங்கள் மயிலாப்பூரில் வந்து கபாலி கோவிலில் எக்ஸஸ் ஃபண்டு இருந்தால் இதை சரி பண்ண தானே இதுங்கணும். சரி, 6416 கோவில்
3 மாசத்துல 6416 கோயிலையும் என்னால் சரி பண்ண முடியும். ஹிந்து சமுதாயம் உலகம் முழுக்க இருக்கிற ஹிந்து சமுதாயம் ரெடியாக இருக்கு. தே ஆர் ப்ரிப்பேர்ட் டு டூ. ஆனால் அதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு லஞ்சம் கேட்குறாங்க. ஏன்னா நான் டேட்டோட பிளேஸோட சொல்ல முடியும். என்ன நம்ம கும்பகோணம் பக்கம் ரெட்டக்குடி இவரோட தானே சாம்பமூர்த்தி ரெட்டக்குடி 2018 மே மாதம் அதில் ஒரு மிகப்பெரிய உயரிய அரசாங்க பொறுப்பிலிருந்து ரிட்டையர் ஆனவர் ஓடி வர, ராஜா நீ தான் காப்பாற்ற முடியும், நீ தான் காப்பாற்ற முடியும். என்ன ஆச்சு, கவலைப்படாது, உட்கார். நான் அனுமதி வாங்கி தான் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். மே 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் வச்சுருக்கேன். நீ கும்பாபிஷேகம் நடத்தினா கோவில் பேரை சொல்லி வசூல் பண்ணிட்டேன்னு ஒன்று பிடிச்சி ஜெயிலில் போட்டுவேன்னு என்னை மிரட்டுறான். ஏன்னா அவங்க கேட்ட 3 லட்ச ரூபா நான் தரல. அப்போ மிஸ்ஸஸ் ஜெயா கமிஷனராக இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசி உடனடியாக வித்தின் ½ அன் ஹவர் அந்த ஈஓவை வார்ன் பண்ணிவிட்டு அந்த கோவிலை கும்பாபிஷேகம் நடத்த வச்சு. ஒரு கோயில் அப்படி பண்ண முடியுமா? தி ஹோல் சிஸ்டம் இஸ் கரப்ட். ஒவ்வொரு அதிகாரியும் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் யாராக இருக்கணும்? பக்திமானாக இருக்கணும். சும்மா இந்த ஈவேரா அண்ணாதுரை பேசி பிரயோஜனம் இல்லை. யூ ஷுட் ஹேவ் ஃபைத் இன் தி ரிலிஜன். ஏன்னா அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் இட் இஸ் நாட் எ செக்குலர் இன்ஸ்டிடியூஷன். எங்கிட்ட வாட்ஸ்அப்பில் இருக்குது வந்து மதசார்பற்ற அறங்காவலரா பெருமாள் கோயிலுக்கு. பெருமாள் கோயிலுக்கு எப்படி மதசார்பற்ற அறங்காவலர் வருவார்? கோவிலுங்கிறது மதம் சார்ந்தது தானே. ஆகவே இந்த அரசாங்கம் எப்படியாவது கோவிலோட பணத்தை ஸ்குவாண்டர் பண்ணிடணும். நாளைக்கு ஏன்னு சொன்னால் ஒரு கோவில் அரசாங்கம் எடுக்குதுன்னு வச்சுங்க, இட் இஸ் டேக்கன் ஓவர் அட் ஆஸ் ஃபங்க்ஷனிங் டெம்பிள். பூஜை நடக்குது, உண்டியல் இருக்குது, வருமானம் இருக்குது. அதனால தானே அறநிலைத்துறை எடுக்குது. அதனுடைய தார்மீக கடமை ஒரு கோவில் கூட அறநிலைத்துறை கட்டலை. ஆனால் அந்த எடுத்த கோவிலை இடிஞ்சு போக எப்படி அனுமதிக்கலாம்? they are building up a good case for knocking out the HRNC department from temples. Let them do. ஆனால் இந்த மாதிரியாக அறங்காவலர் நியமனத்தில் ஒரு கரவேட்டி கட்டணம் கூட இருக்கக்கூடாது. நான் சொல்லலை, ஹைகோர்ட் சொல்லு. பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவனே இருக்கக்கூடாதுன்னு. தெய்வ பக்தி உள்ளவர் மட்டும்தான் இருக்க முடியும். அதனால் அரசாங்கம் நீங்கள் சும்மா டோன்ட் டேக் அம்பரேஜ் அண்டர் யுவர் திராவிடியன் ஸ்டாக். இன்றைக்கி ஹிந்துஸ் வந்து தே ஹேவ் பிகம் வோக்கல். ஒரு கேஸுக்கும் அது ஜுவல்லாக இருக்கட்டும், வந்து அர்ச்சகாஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஸ்டே வாங்கினது தி கன்ஸ்ட்ரக்டிவ் மைனாரிட்டி அமங்ஸ் தி ஹிந்துஸ். அதனால் இந்த வந்து அரசாங்கம் ஹிந்து மதத்துக்கு விரோதமாக இந்து கோவில்களை அழிக்கின்ற விதத்தில் செயல்படக்கூடாது. இட்ஸ் ஸ்டாப். இனஃப் இஸ் இனஃப் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆலோசனைகள் நடத்த வேண்டும். இந்த ஆலோசனைகள் பின்பு தான் அதை செயல்படுத்த முடியும்னு சொல்றாரு. ஆனால் நீதிமன்ற தீர்ப்புப்படி அது அகற்றப்பட வேண்டும் நீங்க சொல்றீங்க. அதை பற்றி என்ன சார்? இப்போ வெங்கடேஸ்வர் கோயில் மட்டும் இல்லை, இப்போ குயின்ஸ்லாண்டுக்கு ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு வித் எ டைம் ஃப்ரேம். 22 ஏக்கர் குயின்ஸ்லாண்டு எடுத்து ஆக்கிரமிச்சிருக்க. பக்கத்தில் சென்ட் ஜான் ஸ்கூல் 35 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்கு. அது தவிர அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஹி ஹாஸ் ஆக்குபைடு எ லாட் ஆஃப் ஏரியா. மொத்தம் அதனுடைய நிலப்பரப்பு கோவிலோடது 177 ஏக்கர். ஆனால் குயின்ஸ்லாண்டில் இன்னும் கை வைக்கலை. ஆனால் ஸ்ரீபெரும்புதூரில் 15 சென்ட் பட்டா இடத்துல இருந்த கோவிலை போய் இடிச்சிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் அராஜகம். நான் சொன்ன மாதிரியே ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் இடித்ததும் சட்டவிரோதம். இது எல்லாத்தையும் அரசாங்கம் கட்டி கொடுக்கணும்னு உண்ணாவிரதம் போராட்டம் திட்டமிடப்பட்டு வருகிறது. அதே மாதிரியா குயின்ஸ்லாண்டுக்கு டைம் பாரா எடுத்து வெங்கடேஸ்வர் கோயில் இதுவும் சொல்கிறேன். ஏன்னா நான் குயின்ஸ்லாண்டு பற்றி 5 வருஷமாக பேசிட்டு இருக்கேன். அவர் நீங்கள் என்ன கிஷ்கிந்தா தானே? நீங்கள் ஒரு மினிஸ்டர் வந்து என்ன ஒரு குவாலிஃபிகேஷனில் மினிஸ்டர் ஆகிறாருன்னு பாருங்கள். கட்ட பஞ்சாயத்து பண்ணினா மந்திரி, அதுவும் அறநிலைத்துறைக்கு.
ஏன்னா இதில் வந்து இவர் கோவில் சம்பந்தமாக இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணது மாவட்ட செயலாளராக இருந்தப்ப அதுக்கான எவிடன்சஸ் எங்கிட்ட இருக்குது. ஆகவே ஒரு மோசமான நபர் கோவில் நிலங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் கோவில் பணத்தை விரயமாக்கணும். அது என்ன ஃபிஷ் மார்க்கெட்டு கட்டுவாங்களா? 3 கோவில் பணத்தை இங்கே கொண்டு வந்து வாட் இஸ் திஸ்? அது எப்படி சரியாகும்? உடனே சில பேர் நான் அதை வந்து கண்டம் பண்ண உடனே வந்து நீங்கள் ஃபிஷ் சாப்பிட மாட்டீங்க, அது எருமத்தோல், நம்ம எப்படி என்னத்தை சொல்ல முடியும்? யூ கேனாட் யூஸ் இட் ஃபார் நான் ரிலிஜியஸ் பர்பஸஸ். தி எக்ஸஸ் ஃபண்டு, ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களோட ஜட்ஜ்மெண்ட் தெளிவாக சொல்லுது. எக்ஸஸ் ஃபண்ட் இருக்குமானால் தட் ஹேஸ் டு பி யூஸ்டு ஃபார் தி டெம்பிள்ஸ் விச் டோன்ட் ஹாவ் இனஃப் இன்கம் டு மெயின்டைன் இட். அதுதானே பண்ணணும். நம்ம அதை அப்டேட் பண்ணால் இந்த திராவிடியன் ஸ்டாக்னாலே அது வந்து அது ரொம்ப பெரிய இஷ்யூ. திராவிடியன் ஸ்டாக்னாலே முட்டாள்கள் கூட்டம்தான். இல்லை இல்லை, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இதில் பட்டாவே இருக்குது, நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்படி இடிச்ச. அந்த டிஎஸ்பியும் அந்த டிஆர்ஓவும் அவங்க சொந்த பணத்தில் அதை கட்டி கொடுக்கறதுக்கு போராட்டம் துவங்கும். அதே மாதிரி தான் 30 ஏக்கர், ஐ ஹவ் காட் எவ்ரி எவிடன்ஸ். 30 ஏக்கருக்கு எஸ்எல்ஆர் காப்பியிலேருந்து வந்து ஏ ரிஜிஸ்டர் காப்பியிலேருந்து எல்லாம் இருக்குது. 30 ஏக்கர் கோவிலோடுது, நீங்கள் எப்படி மாற்ற முடியும்? அதோடு மட்டும் இல்லை, இந்த அரசாங்கம் வந்து அதிகாரிகள், அது கமிஷனராக இருக்கலாம், நாட்டினுடைய சட்டத்தினுடைய டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் அறிந்து இருக்காங்களான்னு தெரியலை. ஏன்னா 1992 வென் ஸ்ரீ பிவி நரசிம்மராவ் வாஸ் தி பிரைம் மினிஸ்டர், எல்லா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்பும் 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இருந்ததுலேருந்து மாற்றம் இருக்கப்படாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. நீங்கள் ஹிந்து டெம்பிளை பொறுத்த வரைக்கும் கோவிலுங்கிறத அந்த கற்பகிரகமோ அர்த்த மண்டபமோ மட்டும் இல்லை, அதோட காம்பவுண்டுக்கு வெளியில் 15 அடி கூட கோவிலை சேர்ந்தது தான். ஏன்னா ஹிந்து டைட்டிஸ் ஆர் லிவிங் என்டைட்டிஸ். வேறு எந்த ரிலீஜியஸ் காடுக்கும் தே ஹேவ் நோ ரைட் டு ஹோல்டு ப்ராப்பர்ட்டி. அதனால சொந்த இடத்துல இருக்கிறத எடுத்திருக்காங்க. ஒன்று சரி, கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கிறது தீர்ப்பு வந்திருக்குல்ல, இந்த அரசாங்கம் உள்ளபடியே ஹிந்து சமய அறநிலை. இது போன்ற செய்திகளை உண்மை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை நொடிப்பொழுதில் தெரிந்து கொள்ள